ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஜூன் 2 அதாவது இன்னைக்கு என்ன எக்ஸாம்? இன்னைக்கு வந்து செகண்ட் டேல வந்து இந்தியன் ஆர்மில எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு எழுதின எக்ஸாம்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு அதுக்கான அனாலிசிஸ் பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே மேக்ஸ் தானே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மேக்ஸ்ல மறுபடியும் உங்களுக்கு சொல்ற மாதிரியே தான். உங்களுக்கு ஆவரேஜ்ல 2 கொஸ்டின், ஓகேவா? ஆவரேஜ்ல 2 கொஸ்டின் தான் வந்துச்சான்னு பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் இல்ல, ஒரு 3 கொஸ்டின் கூட கேட்டுறாங்க ஒரு சில ஷிஃப்ட்ல, ஓகேவா? ஆனா ஒரு சில ஷிஃப்ட்ல ஒரு கொஸ்டின் தான் கேட்கறாங்க. அது சொல்ல முடியும். ஆனா 2 கொஸ்டின்ட்டு உங்களுக்கு வந்து நம்ம சாலிடா சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ்ல இருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் இல்லைன்னா 3 கொஸ்டின் வந்து பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லாப நஷ்டத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டு, ஓகேவா? அதை பாத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளிபிகேஷன். ஸோ சிம்பிளிபிகேஷன்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டாங்க ஒரு சில ஷிஃப்ட்ல. 3 கொஸ்டின் அப்படி இல்லைன்னா 2 கொஸ்டின் வந்துருது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து வேற எந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ, ஓகேவா? ரேஷியோல 2 கொஸ்டின் கேட்டுறாங்க. இன்னொன்னு இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து மென்சுரேஷன். ஸோ மென்சுரேஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து, அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயும் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்தது, ஓகேங்களா? சோ சும்மா இதில் நீங்க பாத்தீங்கன்னாலே, அப்படியே சும்மா பார்த்தாலே நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 கொஸ்டின் வந்து ரொம்பவே ஈஸியா வந்துருது, ஓகேங்களா? இந்த 13 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு எப்படி ஈஸியா அட்டன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து உங்களுக்கு டாப் 15 வந்து வீடியோ போட்டிருக்கேன், ஓகேவா? அந்த டாப் 15 வந்து நான் 3 வீடியோ போட்டிருப்பேன். அதுல 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க அந்த கொஸ்டின் பார்த்துட்டு போனீங்கனாலே போதும், ஈஸியா உங்களால வந்து ஒரு 13ல இருந்து 14 கொஸ்டின் வந்து ஈஸியாவே வந்து அட்டன் பண்ண முடியும், ஓகேவா? நான் அந்த டாப் 50ல வந்து என்ன சொல்லிருப்பேன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி மட்டும் இல்ல, இதை வேற மாதிரி எப்படி கேட்பாங்கன்றது கொண்டு நான் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். 150 கொஸ்டின் இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க அடுத்த எக்ஸாம் எழுத போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? ஈஸியா நீங்க 13ல இருந்து 14 கொஸ்டின் வந்து அதில் வந்து அட்டன் பண்ணிடலாம். சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு நடந்த ஷிஃப்ட், அதாவது வந்து ஜூன் 2, 2026 நடந்த எக்ஸாம், ஓகேவா? அதுல கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம பசங்க வந்து ஒரு சில கொஸ்டின் சொல்லிருக்காங்க. சோ கொஸ்டின் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்றத அதை வந்து பாத்துடலாமா? சரி, ஓகே. பாருங்க, ரீசனிங் அண்ட் மேக்ஸ் சேர்த்து நம்ம பாத்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேக்ஸ் எப்பயும் போல பாத்துடலாம். மேக்ஸ்ல எனக்கு வந்து ஒரு 14 கொஸ்டின் சொல்லிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் 14 கொஸ்டின் பார்த்துட்டு ரீசனிங்ல கொடுத்துருக்காங்க அந்த 5 கொஸ்டின் வந்து என்னன்றத நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேவா? ரீசனிங் இருக்கிறதுலயே ரொம்ப சப்பாங்க, இந்த அளவுக்கு எல்லாம் ஈஸியா கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது போல தெரியுது. அதே மாதிரி உங்களுக்கு சயின்ஸ் ஜிகேலயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சயின்ஸ் வந்து நீங்க ரொம்ப இன்டெப்தெல்லாம் படிக்க தேவையில்ல, ஜென்ரலா உங்களுக்கு எப்படி கொஸ்டின் தெரியும் அத மாதிரி தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸாம் போறீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு நீங்க பயந்துட்டே போக தேவையில்ல, ஓகேவா? ஜாலியா ஈஸியா போயிட்டு நீங்க எக்ஸாம் எழுதிட்டாங்க. ஆனா என்னன்னா, போயிட்டு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காரணும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை மட்டும் கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க, ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் சொல்லிருக்காங்க பாருங்க. எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த பையன் கொஸ்டின் சொன்னா பாருங்க. பிரின்சிபல் வந்து 1250 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%, டைம் வந்து 2 வருஷம்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருக்கும்? நான் வந்து உங்களுக்கு அந்த டாப் 50ல எடுக்கும் போது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 10 கொஸ்டின் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம், ஓகேவா? சோ அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஆனா இவங்க கேட்கறது அது ஒரே மாடல். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஜஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? SI = PNR/100. SI = PNR divided by 100. இந்த ஃபார்முலா கூட தேவையில்லை, இவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின், ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? பிரின்சிபல் லோன் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%, டைம் வந்து 2 வருஷத்துக்கு, ஓகேவா? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு, ஓகேவா? இது வந்து 1 வருஷத்துக்கு, உங்களுக்கு மொத்தமா 2 வருஷம். அப்ப 2 வருஷத்துக்கு நான் என்னவா இருக்கும்? 1 வருஷத்துக்கு 5%, 2 வருஷத்துக்கு என்னவா இருக்கும்? இது இன்ட்டு 2ன்னு பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10% இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் அமௌண்ட்ல நம்மளுக்கு 10% தான் நம்மளுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் லாஸ்ட் ஃபைனலா கிடைக்குது, ஓகேவா? ஸோ டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு வந்து 1250 உங்களுக்கு வந்து இது 100%, ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு வந்து 10% வேணும், ஓகேவா? 10% ரொம்ப ஈஸி தான். இந்த பக்கம் ஒரு 0 எடுத்துட்டீங்களா, இந்த பக்கம் ஒரு 0 எடுத்துருங்க. இப்ப பாரு, ஒரு 0 எடுத்துட்டாங்க, என்னவா இருக்குது? இது 10, ஓகேவா? இப்ப இது 10%, இந்த பக்கம் நீங்க ஒரு 0 எடுத்ததுக்கு அப்புறம் அப்ப இதுவும் உங்களுக்கு 10% தான். அப்ப 10% உங்களுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 125 இருக்குது. சோ அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் 125 ரூபீஸ் கிடைச்சிருக்கும். அதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 நம்பர்ஸ். இது வந்து நான் வந்து ரிப்பீட்டடா வந்து எல்லா கொஸ்டின் சொன்ன கொஸ்டின், ஓகேவா? 2 நம்பர் கொடுத்துட்டு அதோடைய எல்சிஎம் கொடுத்துட்டாங்க, HCF கொடுத்துட்டாங்க. அதுல வந்து ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, X × Y, அது மாதிரிலாம் நம்ம போட்டிருப்போம், ஓகேவா? ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டின்ல, அவ்வளவுதான். இப்போ 2 நம்பர் இருக்குது, ஏதோ ஒரு நம்பர் X, Y இருக்குது, ஓகேவா? இதோட மல்டிபிளிகேஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நம்பருடைய
எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் உடைய மல்டிபிளிகேஷனுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஓட மல்டிபிளிகேஷன் வந்து ஈக்குவலா இருக்கும். இதுல எனக்கு ஒரு நம்பர் வந்து இவங்க என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா ஒன் நம்பர் வந்து 6ன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா, அப்ப நான் அந்த எக்ஸ்ன்றது நான் 6ன்னு எடுத்துக்கிட்டனால இன்னொரு நம்பர் எனக்கு ஒய்ன்னு தெரியாது. ஓகேவா, அடுத்தது பாருங்க எல்சிஎம் எனக்கு 72, எல்சிஎம் எனக்கு 72, ஹெச்சிஎஃப் எனக்கு அதுவும் 6. இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு நம்பரும் 6 இருக்குது, இங்க ஒரு நம்பரும் 6 இருக்குது. ஓகேவா, ரெண்டுமே மல்டிபிளிகேஷன் தான் இருக்குது. அப்ப இந்த 6க்கு இந்த 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப என்னதான் வருது, இன்னொரு நம்பர் y ஈக்குவல் டு அதே எல்சிஎம் என்ன வருதோ அதே நம்பர் தான் வந்து அதோடைய இன்னொரு நம்பராகவும் இருக்குது. ஓகேவா, ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். இந்த இடத்துல உங்களுக்கு வேற நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க, இந்த y மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த 6 இந்த சைடு கொண்டு போயிட்டு நீங்க வந்து டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் இது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல. சரியா, சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. அடுத்த கொஸ்டின் வந்து அவன் சொன்னது வந்து சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன்ல இது போர்ட்மஸ் ரூல் இது பண்ணி வந்திருக்குது, போர்ட்மஸ் ரூல் பேஸ் பண்ணி வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம போர்ட்மஸ் ரூல் எடுத்துக்கிட்டாலே என்ன பண்ணுவோம், போர்ட்மஸ் ரூலா ஞாபகம் இல்ல, இது மாதிரி எழுதி கூட எழுதிங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க போர்ட்மஸ்ல பின்றது நம்மளுக்கு எதை மென்ஷன் பண்ணுது, பிராக்கெட். அப்ப நம்ம பிராக்கெட்ல இருக்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். பிராக்கெட்ல இருக்கிறது பார்த்தோம்னா என்ன ஆகும், 5+1 நம்மளுக்கு என்ன ஆகுது 6. பிராக்கெட்ல இருக்கிறது பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்க ஓன்றது வந்து ஆர்டர், அதாவது வந்து நம்மளுக்கு ஆஃப்னு வந்து நீங்க பாப்பீங்க. ஓகேவா, அந்த ஆஃப்னா மல்டிபிளிகேஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஓ எங்கேயுமே இல்லை. ஓகேவா, ஆர்டர்ல எதுவுமே இல்லை. அடுத்தது நம்மளுக்கு வந்து டிவிஷன் தான் பண்ணணும். ஓகேவா, டிவிஷன். அப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா 18 டிவைடட் பை 3 இன்ட்டு இந்த 6 நம்ம முடிச்சிட்டோம், அது 6 - 4. இப்ப இதுல வந்து நம்ம அடுத்ததான் டிவிஷன் பண்ணணும். டிவிஷன்னா நம்மளுக்கு இதுதான் டிவிஷன்ல இருக்குது. அப்ப நம்ம டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும், 18 டிவைடட் பை 3 நம்மளுக்கு என்ன வரும் 6. ஓகேவா, அடுத்தது இருக்கிறது அப்படியே எழுதுங்க, 6 × 6 - 4. இப்ப அடுத்தது என்ன ஆகும், டிவிஷனும் முடிஞ்சு, பிஏ முடிச்சு, இதெல்லாம் முடிச்சு. அடுத்தது வந்து மல்டிபிளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்தது மல்டிபிளிகேஷன் தான் பண்ணணும். மல்டிபிளிகேஷன் எது இருக்குது, இந்த 2 நம்பர் தான் மல்டிபிளிகேஷன் இருக்கு. அப்ப மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், 6 × 6 நம்மளுக்கு 36. அப்புறம் ஒரு -4, இதையும் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது -4. இப்ப அடிஷன் இல்ல, நம்மளுக்கு வந்து அடிஷன் பண்றதுக்கு எந்த ஒரு நம்பரும் இல்ல. சோ அடிஷன் விட்டுருங்க. அடுத்தது சப்ராக்ஷன் தான். சப்ராக்ஷன் தான் இங்க பாருங்க, சப்ராக்ஷன் இருக்கு. 36ல 4 போச்சுன்னா எவ்வளவு வரும், 32ன்னு வரும். ஸோ 32 தான் அவங்க அதுக்கான ஆன்சரா இருந்திருக்காங்க. சரிங்களா, ஈஸியான கொஸ்டின் தானே. போர்ட் மாஸ் ரூல ஜஸ்ட் அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். அப்ளை பண்ற மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அது இன்னும் ஈஸியா கொடுத்துருக்காங்க. 26 டிவைடட் பை 2 + 6. 26 டிவைடட் பை 2 + 6. போர்ட் மாஸ்ல பிஏ இல்ல இந்த இடத்துல. அடுத்தது நம்மளுக்கு டிவிஷன் தான். டிவிஷன்ல பார்க்கும்போது இங்க இது மட்டும் தான் டிவிஷன்ல இருக்குது. ஓகேவா, 26 டிவைடட் பை 2. 26 டிவைடட் பை 2 என்ன வரும், 13. அடுத்தது பிளஸ் வந்து ஒரு 6 இருக்கு. 13 + 6 உங்களுக்கு எவ்வளவு வரும், 19. ஸோ 19 ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா, சரி. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, பர்சன்டேஜ்ல இருக்கிறதுல ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். 200 10% குறைத்தால் புதிய எண் என்ன. 200ல வந்து 10% குறைச்சிட்டாங்கன்னா புதுசா எந்த நம்பர் வரும்ன்றத கொஸ்டின்ல கேட்டிருக்காங்களா. 200ன்றது உங்களுக்கு 100% இந்த இடத்துல. ஓகேவா, சோ 200ன்றது உங்களுக்கு வந்து 100%. இதுல வந்து எனக்கு என்ன பண்றாங்கன்னா 10% குறைக்கிறாங்க. அப்ப 10%ன்றது என்ன 200ல, இது நம்மளுக்கு 100%. ஓகேவா, நான் இந்த பக்கம் ஒரு 0 எடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், 10% உங்களுக்கு வந்து 20. 10% உங்களுக்கு எவ்வளவு, 20. அந்த 200ல இருந்து நான் 20 கழிச்சுட்டா எனக்கு எவ்வளவு வரும், 200ல இருந்து நான் 20 கழிச்சுட்டா எனக்கு ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்கன்னா 180 வரும். சோ இந்த 180 தான் உங்களுக்கு வந்து அது 90%. ஓகேவா, ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100%னா 200. அவங்க 10% குறைச்சிட்டாங்கன்னா புது நம்பர் என்ன கேட்கறாங்க, 10% குறைச்சா எவ்வளவு வரும், 90%. அப்ப 90% எவ்வளவு, 180. முடிஞ்சு போச்சு. ஓகேவா, இந்த அளவுக்கு ஈஸியா கொஸ்டின் கேட்பாங்க, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. An item was purchased for 200 and sold for 240. What is the profit percentage? பர்சன்டேஜ் தான். ஒண்ணுல ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்க போறோம். ப்ராஃபிட்னா என்ன, நம்ம ஒரு பொருளை ஒரு விலைக்கு வாங்கியிருப்போம், அந்த பொருளை நம்ம வாங்கின விலையை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வித்துட்டோம்னா அதான் ப்ராஃபிட். நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா எவ்வளவு வித்துருக்காங்க, 200 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை 240 ரூபாய்க்கு வித்துறாங்க. எக்ஸ்ட்ராவா எவ்வளவு வித்துருக்காங்க, 40 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ராவா வித்துருக்காங்களா. சோ இந்த 40ன்றது தான் எவ்வளவு பர்சன்டேஜ். அதாவது வந்து உங்க பொருள் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம கிட்ட எவ்வளவுக்கு வாங்கணும், நம்ம எவ்வளவுக்கு வாங்கணும், அதுதான் வந்து 100%. சோ இந்த இடத்துல 100%ன்றது எந்த 200. சோ 200ன்றது நம்மளுக்கு வந்து 100%-ஆ இருந்துச்சுன்னா 40ன்றது நம்மளுக்கு எவ்வளவு, அதுதான் கொஸ்டின். ஓகேவா, நான் பாக்ஸ் மெத்தட்ல இதை சால்வ் பண்ணுவேன். சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த 2 0க்கு 2 0 இந்த இடத்துல கேன்சல் ஆயிடும். அப்படியே மேல கீழ அடிச்சு கொடுத்தோம்னா 1 2 2 2 2 4, இந்த ஒரு 0க்கு 0. அப்ப எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 40ன்றது 20%-ஆ இருக்கும். அப்ப 20% உங்களுக்கு வந்து இந்த இடத்துல என்னவா கிடைச்சிருக்குன்னா லாபமா கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். இது வந்து பார்த்த உடனே கூட ஒரு சில சொல்லிடலாம், ஈஸியா இருக்கு. அந்த அளவுக்கு ஈஸியான கொஸ்டின் இது. சரியா, சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லிருக்காங்கன்ட்டு.
ஓகே ஓகே. ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 40 மீட்டர் ஆகும். அதன் நீளம் அகலத்தை விட 4 மீட்டர் அதிகம். அதன் அகலம் என்ன? இந்த கொஸ்டின் ட்விஸ்டடா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா இருக்கிறதுல ஈஸியான கொஸ்டின் தான் இது எல்லாமே. ஓகேவா, நான் இது டாப் 50ல இந்த மாடல்ல ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியே போட்டிருக்கேன். ஒண்ணு இல்ல 2 கொஸ்டின் இது இந்த மெத்தட்ல வந்து நான் சால்வ் பண்ணிருக்கேன். கொஞ்சம் பாருங்க. ஓகேவா, ஒரு செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்ன? பெரிமீட்டருக்கான ஃபார்முலா வந்து 2 × L + B. ஓகேவா, இது ஃபார்முலா. இந்த பெரிமீட்டர் தான் நம்மளுக்கு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 40 மீட்டர்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அடுத்தது அதன் நீளம் அகலத்தை விட 4 மீட்டர் அதிகம். நீளம்ன்றது நம்மளுக்கு என்னது? லென்த் வந்து என்னவா இருக்குது? அகலத்தை விட 4 மடங்கு. அகலம்னா பியை விட எவ்வளவு அதிகம்னு பாத்தீங்கன்னா 4 மீட்டர் அதிகமா இருக்கு. இதுதான் வந்து கண்டிஷன். இவங்க நம்மள என்ன கேக்குறாங்கன்னா அதோட அகலம் என்னவா இருக்கும், வித்து என்னவா இருக்கும், அதான் பிரெத். ஓகேவா, பிரெத்னு சொல்லலாம் இல்ல வித்துன்னு சொல்லிருக்கலாம். சோ வித்து வந்து என்னவா இருக்கும், இதுதான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, லென்த் தெரிஞ்சிச்சு, B+4 தான் நம்மளுக்கு வந்து லென்த். ஆனா நம்மளுக்கு வந்து லென்த் தேவையில்லை, எனக்கு தேவை பிரெத் தான் தேவை. ஓகேவா, இது எடுத்து போய் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேவா, 40 = பெரிமீட்டர் 40 தானே, = 2 × எனக்கு வந்து பிரெத் தான் தெரியணும். இந்த எல்லுக்கு பதிலா நான் பி வந்து சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப B+4, அடுத்தது ஒரு பிளஸ் ஒரு பி இருக்குது. ஓகேவா, எல்லுக்கு பதிலா நான் இந்த B+4 சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ஓகேவா, சோ B+4 பிளஸ் ஒரு பி. இப்ப கூட்டினா என்ன ஆகும்? இங்க ஒரு பி இருக்கு, இங்க ஒரு பி இருக்கு. டோட்டலா 2 B ஆயிடும். 2B + 1 4. அப்போ 40 = 2 × 2B + 4 வருமா? உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன். இதுல இருந்து நீங்க இப்ப பி மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா, இங்க பாருங்க, இந்த 2ல இந்த 40 அடிச்சலாமா? 1 2 22 நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 40 இருக்கும். அப்ப இங்க என்ன வருது? பேலன்ஸ் 20 = 2B + 4 வருது. எனக்கு தேவை B தான். அப்ப இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்தா என்ன? இந்த சைடு பிளஸ்ல இருக்குது, இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிடும். அப்ப எனக்கு 2B = 20 - 4 எனக்கு என்ன வரும்? 16. ஓகேவா, எனக்கு B தான் தேவை. அப்ப B = இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1 2 8 2 16. அப்ப 8. அப்ப பிரெத் நம்மளுக்கு எவ்வளவா இருக்குது? வித் நம்மளுக்கு வந்து 8 மீட்டர்ஸ்னு இருக்குது இந்த இடத்துல. அவ்வளவுதான். ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். கொஞ்சம் நம்ம இது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியா வந்து சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த கொஸ்டின். ஓகேவா, சரி. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். மென்சுரேஷன்ல இது மாதிரி தான், செவ்வகத்துல மட்டும் தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. அதிகமா செவ்வகத்துல மட்டும்தான் அதிகமா ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு செவ்வகத்துல இருக்கிறது 2 கொஸ்டின் தான். எப்படின்னா, ஒண்ணு பரப்பளவு கொடுத்துட்டு உங்களை வந்து அதோட சுற்றளவு கண்டுபிடின்னு கேட்பாங்க. பரப்பளவு கொடுத்துட்டு நீளம் கொடுத்துட்டு அதோட அகலம் கண்டுபிடின்னு கேட்பாங்க. இதே மாதிரிதான் அப்படியே திருப்பி வருஷமா வரைக்கிற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டு இருக்காங்க. சரியா, சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டைம் ஸ்பெண்ட் டிஸ்டன்ஸ். நான் சொல்ல மாதிரி டைம் ஸ்பெண்ட் டிஸ்டன்ஸ்லயும் வந்து ரெகுலரா வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா, சரி. பாருங்க என்ன கொஸ்டின் சொல்லிருக்காங்க. ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர், டைம் வந்து 2.4 2.4 hours. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. எல்லா டேட்டாவும் சொல்லிட்டாங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? டிஸ்டன்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வேற எதனா கூட சொல்லியிருக்காங்க. ஒரு கார் வந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்குது, 2.4 மணி நேரம் பயணிச்சதுக்கு அப்புறமாட்டுக்கு அந்த கார் வந்து எவ்வளவு தூரம் போயிருக்கும். இப்படிதான் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா சார், நம்ம டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். நான் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் மட்டும் ஞாபகம் வச்சுன்னு சொல்லியிருப்பேன். இது மாதிரி டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க, டைம் கேட்கறாங்க, ஸ்பீடு கேட்கறாங்க, இந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் என்னது? DST. ஓகேவா, நம்மள இவங்க என்ன கேட்டாங்க? டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா? அப்போ D = S ம் T பக்கத்து இருக்குது. அப்போ மல்டிபிளிகேஷன் S × T. நம்மளுக்கு ஸ்பீட் எவ்வளவு சொல்றாங்களா? 50. டைம் எவ்வளவு சொல்றாங்களா? 2.4. அப்போ 2.4 × 50 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? இந்த ஒரு 0 இருந்தாலும் 0 எடுத்துட்டு இந்த நான் பாயிண்ட் வந்து எடுத்துறேன். அப்போ 5 × 24. 5 × 24 உங்களுக்கு எவ்வளவு வரும்? 5 20க்கு 0, பேலன்ஸ் 2 வரும். 2 10 10 2 12 120 வருது. அப்போ 120 கிலோமீட்டரா இருக்கும். டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 120 கிலோமீட்டர். அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த ஒரு டயக்ராம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்த டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ஈஸியா வந்து ஒரு கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, நேத்து ஒரு ஷிஃப்ட்ல வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பாத்தீங்கன்னா 120 கிலோமீட்டர். ஓகேவா, அந்த கார் 120 கிலோமீட்டர் வந்து 2 மணி நேரத்துல போயிடுச்சுன்னா 1 மணி நேரத்துல எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கும்? யோசிக்க வேண்டிய கொஸ்டினா அது. டக்குன்னு சொல்லலாம் 60 கிலோமீட்டர்ன்ட்டு. சோ அதை மாதிரி தான் கொஸ்டின் கேட்கறாங்க. ரொம்பவே ஈஸியா தான் இருக்குது. ஓகேவா, ஏதோ 1-2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ற மாதிரி கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டினா இருக்கலாம். ஓகேவா, என்ன கொஸ்டின் பாருங்க. பிரைஸ் ஆஃப் 2 ஷர்ட்ஸ், அதாவது 2 சட்டையோட விலை வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபாய். பிரைஸ் ஆஃப் 3 ஷர்ட்ஸ், 3 சட்டையோட விலை வந்து 30 ரூபாய். ஃபைண்ட் தி ஆவரேஜ். ஓகேவா, இது வந்து நீங்க கஷ்டமா இருக்குதுன்னு நினைக்கலாம். ஆனா கஷ்டமே இல்லை, இருக்கிறதுல ஈஸியான கொஸ்டின். ஆவரேஜ்ல ஓகேவா, 2 சட்டையோட விலை 40 ரூபாய், 3 சட்டையோட விலை 30 ரூபாய். ஃபைண்ட் தி ஆவரேஜ்னா அப்ப 5 சட்டையும் சேர்த்து வந்து எவ்வளவு ஆவரேஜா இருக்கும்? 2 சட்டையோட விலை எனக்கு 40 ரூபாய், அப்போ அது 2 சட்டையோட விலை 40 ரூபாய். 3 சட்டையோட விலை எனக்கு எவ்வளோ? பிளஸ் அது ஒரு 30. டோட்டலா மொத்தமா எவ்வளவு வருது? 5 சட்டையும் சேர்த்து 40 பிளஸ் ஒரு 30 எனக்கு எவ்வளவு ஆகும்? 70. ஓகேவா, டோட்டலா எனக்கு சம் 70. ஓகேவா,
எனக்கு சம் 70, நம்மளுக்கு ஆவரேஜ்க்கான ஃபார்முலா என்ன? டோட்டல் சம்மு டிவைடட் பை நம்பர் ஆஃப் கவுண்ட், எத்தனை இருக்குதோ அத்தனை கவுண்டிங்கால் நம்ம டிவைட் பண்ணோம். இந்த இடத்துல சம்மு நம்மளுக்கு எவ்வளவு தெரிஞ்சிச்சு? 70 தெரிஞ்சா. கவுண்டிங் எத்தனை? நம்மளுக்கு 2 ஷர்ட் பிளஸ் ஒரு 3 ஷர்ட், மொத்தமா எத்தனை ஷர்ட் இருக்குது? 5 ஷர்ட் இருக்குதா? சோ 5ஆல் டிவைட் பண்ணிட்டா போதும். ஓகேவா? 5ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது வந்து 14ன்னு வரும். ஓகேவா? அடிச்சு பாருங்க. 1 5 பேலன்ஸ் 2ன்னு வரும். 20னா 4 5 20. சோ வந்து 14 ரூபாவா இருக்கும் ஒரு சட்டையோட விலை. சோ வந்து 14 ரூபாவா இருக்கும் ஒரு சட்டையோட விலை, சராசரியா சொன்னோம்னா. ஓகேவா? 5 சட்டையும் சேர்த்து நம்ம சொல்லும் போது. சரி, இது ஒரு டைப்ல கேட்டிருக்கேன். இன்னொரு டைப்ல வந்து ஆவரேஜ் கொஸ்டின் சொல்லிருக்கேன், நான் வந்து சொல்றேன். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லிருக்காங்கன்ட்டு. ஒரு மாணவர் 60 மதிப்பெண்கள் பெற்றார், மற்றொரு மாணவர் 90 மதிப்பெண்கள் பெற்றார், சராசரி காண்க. சோ இவங்க 2 பேர் எடுத்த மார்க்குக்கு வந்து சராசரி கேட்கறாங்க. ஓகேவா? 2 டேட்டா கேட்டிருக்காங்க. 2 டேட்டான்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுத்துக்கும் மிடில் நம்பர் எதுவோ அதுதான் ஆவரேஜ். அது மிடில் நம்பர் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுங்க, 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சா? சோ நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு 60. நான் ஆல்ரெடி நேத்து ஷிஃப்ட்லயே வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க டைரக்டா என்ன கேட்டாங்கன்னா 60க்கும் 90க்கும் இருக்கிற ஆவரேஜ் என்ன? சோ ஆவரேஜ் ஆஃப் 60 and 90 கேட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்டு வச்சிருக்காங்க. ஒரு மாணவர் 90 மார்க்கு, இன்னொரு மாணவர் 60 மார்க்னா அவங்களோட ஆவரேஜ் என்ன இருக்கும்? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்டா கேட்டு வச்சிருக்காங்க. நேத்து கேட்ட அதே கொஸ்டின் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேல கேட்ட அதே கொஸ்டின் தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. இங்க ஒரு 60, இங்க ஒரு 90. கூட்டினா எவ்வளவு வரும்? டோட்டலா நம்மளுக்கு சம்மு நம்மளுக்கு 150. மொத்தமா எத்தனை கவுண்டிங் இருக்கு? நம்ம ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப சம்மு டிவைடட் பை நம்பர் ஆஃப் கவுண்டிங் எவ்வளவு? 2. அப்ப அடிச்சு பார்த்தோம்னா என்ன வரும்? 75. சோ 75 தான் என்ன வரும் பாத்தீங்கன்னா ஆவரேஜா இருக்கும். சோ அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75 தான் இருக்கும் போகுது. ஓகேவா? மிடில் நம்பர்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 75 தான் வரும் 2 நம்பருக்கு. ஓகேவா? ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் எண்களில் எது 9ஆல் வகுப்படும்? இவங்க கொடுத்திருக்க ஆப்ஷனுக்கு வந்து ஆன்சர் வந்து 234. ஓகேவா? இவங்க கொடுத்த ஆப்ஷன் வந்து 234. எப்படி உங்களுக்கு வந்து 9ஆல் டிவைட் ஆகும்? நீங்க வந்து ஆப்ஷன்ல டிவைட் பண்ணி பார்த்துட்டு இருக்குமா? வேண்டாம். இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. 9ஆல் டிவைட் ஆகணும்னா அதுக்கான ரூல் என்ன? நம்மளுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்தோம்னா நம்ம வந்து இலக்கங்களின் கூடுதல், அதாவது டிஜிட்ஸோட சம்மு நம்மளுக்கு என்னவா வரணும்? 9ஆ வரணும். இலக்கங்களின் கூடுதல் நம்மளுக்கு வந்து 9ஆ இருக்கணும். 9ஆல் டிவைட் ஆகிற நம்பரா இருக்கும். ஓகேவா? சோ இந்த இடத்துல பாருங்க, டிஜிட் சம் 2 3 கூட்டினா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 5. 5 ஒரு 4 கூட்டினா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 5. 5 4 கூட்டினா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 9. சோ இது மாதிரி கூட்டினா உங்களுக்கு வந்து டிஜிட் வந்து 9ன்னு வந்துச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பா என்ன ஆகும்? 9ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 11ஆல் டிவைட் ஆகிறதுக்கான டிவிசிபிலிட்டி ரூலும் இருக்கு. நான் வந்து வீடியோல போட்டிருப்பேன், அதையும் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? இதுல இருக்கும். அதே மாதிரி துரந்தர் சீரிஸ்னு ஒரு சீரிஸும் போட்டிருப்போம். நீங்க அதுலயும் வந்து கொஞ்சம் டைம் கிடைச்சா பாருங்க. ஓகேவா? ஏன்னா அந்த துரந்தர் சீரிஸ்ல உங்களுக்கு வந்து மாடல் கொஸ்டின் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இது போக உங்களுக்கு வந்து 3 ஃப்ரீ டெஸ்ட்டும் வந்து நாங்க கொடுத்துருப்போம். ஓகேவா? ஃப்ரீ டெஸ்ட் 3 இருக்கும். அதுக்கான வீடியோவும் வந்து நான் எக்ஸ்பிளேஷன் வீடியோ போட்டிருப்பேன். அந்த எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு சில கொஸ்டின் வந்து இதுல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த எக்ஸ்பிளேஷன் வீடியோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த ஃபுல் டெஸ்ட்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின் அப்படி எப்படி இருக்கும் சேம் எக்ஸாக்டா அதே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, பாத்தலாமா அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்றது. சோ இது வந்து டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு தான் நம்ம போட முடியும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இதுதான் நான் சொன்ன அந்த ஆவரேஜ் கொஸ்டின். கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குது. பசங்களே கொஞ்சம் குழம்பிட்டு வந்து, சார் எனக்கு ஆன்சரே வரல சார் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்ன கொஸ்டின் இதுதான். ஒரு பழ விற்பனையாளரை பொறுத்தவரை ஒரு கூடையில் உள்ள 2 கிலோ ஆப்பிள்கள் மற்றும் 3 கிலோ ஆரஞ்சுகளின் விலை கிலோவிற்கு இவன் சொல்லியிருக்கவில்லை, கிலோவிற்கு 20 ரூபாய். ஓகேவா? அந்த கூடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடையில வந்து 2 கிலோ ஆப்பிள் இருக்குது மற்றும் 3 கிலோ ஆரஞ்சுகள். ஓகேவா? 2 கிலோ ஆப்பிள் இருக்கு, 3 கிலோ ஆரஞ்சு இருக்குது. ஓகேவா? இதோட விலைகள் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, விலைகள் முறையே கிலோவுக்கு 20 ரூபாய் 30 ரூபாய் ஆகும். கிலோவுக்கு 20 ரூபாய் அப்புறம் 30 ரூபாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, ஒரு கூடையில 2 கிலோ ஆப்பிள் இருக்குது. அப்போ 1 கிலோ ஆப்பிள் 20 ரூபாய். 1 கிலோ ஆப்பிள் இந்த இடத்துல 20 ரூபாய். நம்ம டோட்டலா இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி டோட்டல் சம்மு 20 ரூபாய் எடுத்துக்கூடாது. 1 கிலோ ஆப்பிள் 20 ரூபாய். 2 கிலோ இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 கிலோ ஆரஞ்சு பழம் வந்து எவ்வளவு? 30 ரூபாய். இந்த இடத்துல டோட்டலா 3 கிலோ இருக்குது. ஓகேவா? இவற்றின் சராசரியை காண்க. ஓகேவா? ஈஸியான கொஸ்டின் தான், புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நான் இந்த மாதிரி சம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நான் வந்து அந்த டாப் 50ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். பாருங்க, பாத்தீங்கன்னா புரியும். ஓகேவா? சோ வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ வந்து 20 ரூபாய். இந்த இடத்துல 1 கிலோ வந்து 30 ரூபாய் இருக்குது. ஓகேவா? 1 கிலோ 20 ரூபாய், இந்த இடத்துல 1 கிலோ 30 ரூபாய். இங்க எத்தனை கிலோ மொத்தம் ஆப்பிள்? 2 கிலோ இருக்குது. ஓகேவா? அப்ப 2 × 20 நம்மளுக்கு டோட்டல் சம்ம தான் தேவை. 2 × 20 எவ்வளவு வரும்? ஆப்பிள் அப்ப 40 ரூபாய் ஆப்பிள் அதுல இருக்குது. ஓகேவா? 2
ஒரு கிலோ வந்து 20 ரூபாய், 2 கிலோ இருக்குது அப்படின்னா டோட்டல் ஆப்பிளோட விலை எவ்வளவா இருக்கும்? 40 ரூபாவா இருக்குது. அடுத்தது பாருங்க, இங்க வந்து ஆரஞ்சு வந்து 3 கிலோ இருக்குது. மொத்தமா எத்தனை? ஒரு கிலோ எவ்வளவு? 30 ரூபாய். அப்ப 3 கிலோ இருக்கிறதுனால 3 × 30 நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 90 ரூபாய் வரும். ஓகேவா? அப்ப ஆரஞ்சோட மொத்த விலை வந்து பாத்தீங்கன்னா 90, ஆப்பிளோட மொத்த விலை எவ்வளவு உங்களுக்கு? 40. நம்மளுக்கு ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன? டோட்டல் சம் டிவைடட் பை டோட்டல் கவுண்ட். ஓகேவா? டோட்டல் சம் என்ன இருக்கும்? அப்ப 40 பிளஸ் ஒரு 90 எவ்வளவு வரும் உங்களுக்கு? 40 பிளஸ் ஒரு 90 உங்களுக்கு 130 வரும். அப்ப டோட்டலா சம் நம்மளுக்கு 130 ரூபாய்க்கான பொருள் வந்து அந்த கூடையில இருக்குது. 130 ரூபாய்க்கான பொருள் என்னவா இருக்குது? அந்த கூடையில இருக்குது. மொத்தம் அந்த கூடையில எவ்வளவு வெயிட் இருக்குது இப்போ? அதான் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். டோட்டலா அந்த கூடையில எவ்வளவு வெயிட் இருக்குது? 5 கிலோ இருக்குது. ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 130 டோட்டல் சம் டிவைடட் பை எவ்வளவு வெயிட் இருக்குது? எத்தனை கிலோ இருக்குது? இது ஒரு 2 கிலோ இருக்குது. எவ்வளோ? ஆப்பிள். ஓகேவா? ஆப்பிள் 2 கிலோ இருக்குது. ஆரஞ்சு எவ்வளவு இருக்குது? 3 கிலோ இருக்குது. 2 3 கூட்டம் எவ்வளவு வரும் உங்களுக்கு? மொத்தமா 5 கிலோ இருக்குது. அப்ப டிவைடட் பை இது ஒரு 5 அடிச்சு கொடுத்தோம்னா ஓரஞ்சு 5, இது அடிச்சோம்னா எவ்வளவு வரும்? 2 5 10, பேலன்ஸ் ஒரு 3 வரும். அப்போ ஆரஞ்சு 30. அப்ப ஆன்சர் நம்மளுக்கு எவ்வளவு வருது? 26. அப்ப சராசரியா அந்த கூடையில இருக்கிற பழம், ஒரு கிலோ பழம் நீங்க சராசரியா எடுத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 26 ரூபாய் வரும். ஓகேவா? ரெண்டுத்தையும் கலந்து போட்டு எடுக்கிற மாதிரி தான். நீங்க புரட்டாசி மாசம் வந்து சனிக்கிழமை கும்பறதுக்கு வந்து எல்லாத்துலயும் ஒரு பழம் வாங்கிட்டு வருவீங்களா? அத மாதிரி கலந்து போட்டு 26 ரூபாய் உங்களுக்கு விற்கிறாங்க. அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. நீங்க அதை மாதிரி யோசிச்சு பாருங்க. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து ஒரு சிம்பிளிபிகேஷன் தான். சிம்பிளிபிகேஷன்ல போர்ட் மசூல பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். நம்ம பையனுக்கு வந்து அல்ஜிப்ரால கொஸ்டின் வந்து மறந்துச்சு போல, அது சொல்லலைங்க. சிம்பிளிபிகேஷன் மட்டுமே சொல்லிட்டு போயிருக்கான். சரி பாருங்க, போர்ட் மசூலே தான் நம்ம மறுபடியும் ஃபாலோ பண்ண போறோம். போர்ட் மசூல பார்த்தோம்னா என்ன ஆகும்? 25 × 2 மல்டிபிளேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பிராக்கெட் இல்ல, டிவிஷன் இல்ல, ஆஃப் இல்ல. நம்மளுக்கு அடுத்ததா இருக்கிறது இந்த மல்டிபிளிகேஷன் தான். எம்னா நம்மளுக்கு மல்டிபிளேஷன் பண்ணோம்னா என்ன ஆகும்? 25 × 2 50. 25 × 2 நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்க்க வேண்டியது இதுதான். 25 × 2 நம்மளுக்கு 50 மார்க் போகுது. அப்ப என்ன ஆகும்? 12 + 15 வரும். இதுக்கு மேல வேற எதுனா பண்ண போறோமா? வேற எதுவும் பண்ண போறோம். கோட்டிங்கன்னா என்ன வரும்? 12 ஒரு 50 கூட்டினா உங்களுக்கு 62 மார்க் போகுது. ஸோ 62 தான் அதோடைய ஆன்சரா இருக்குது. 62 தான் என்னவா இருக்கும்? அதோடைய ஆன்சரா இருக்கும். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் மாத்தலாம். சிம்பிளிபிகேஷன்ல போர்ட் மாஸ் சொல்லி உங்களுக்கு வந்து 3 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஆவரேஜ் உங்களுக்கு 3 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். நம்ம பசங்களுக்கு அது ஞாபகம் இருந்துச்சு, வந்து சொன்னாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல நடந்தது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட கொஸ்டின் பேப்பர். இதே மாதிரி தான் செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட் எல்லாமே வந்து இதே மாதிரி தான் ஈஸியா தான் இருந்துச்சு. ஃபோர்த் ஷிஃப்ட் வந்து பையன் வந்து எனக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கான். எக்ஸாம் முடிச்சுட்டு நான் அதே வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு சொல்லிடுறேன். சரியா? சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. என்னடா இது வெறும் படம் மட்டும் இருக்குது? ஏன்னா ஆக்சுவலா இப்படி படம் கேட்டு உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. 2 லைன் சொல்லுவாங்க. ஓகேவா? PQன்னு ஒரு லைன் இருக்குது. எதனா அவங்க சொல்லியிருப்பாங்க. PQன்னு ஒரு லைன் இருக்குது, MINன்னு ஒரு லைன் இருக்குது. ஓகேவா? இது ரெண்டும் வந்து பேரலல் லைனு. இப்போ PQ அப்புறம் பேரலல் MN இப்படின்னு கொடுத்துருவாங்க. 2 பேரலல் லைன் இருக்குது. இந்த பேரலல் லைனை சின்ற ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன், ஓகேவா, CD அப்படின்ற ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைனால கட் பண்றாங்க. டிரான்ஸ்வர்ஸ் லைன் வந்து இதுல குறுக்கால கட் பண்ணுது அப்படின்னும் போது வந்து இதுல உருவாகிற ஆங்கிள் வந்து எதுக்கு சமமா இருக்கும்? அத மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவனுக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஆனா ஆக்சுவலா இது ப்ரொசீஜர் எப்படின்னா, இது மாதிரி ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைனால குறுக்கால வெட்டுதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 25 டிகிரின்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? 25 டிகிரின்னு கொடுத்துட்டு இங்க ஆங்கிள் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இங்க வர ஆங்கிள் என்னன்னு கேட்பாங்க. அப்படி இல்லையா, இந்த இடத்துல வந்து ஆங்கிள் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆங்கிள் வந்து என்னவா இருக்கும்? சோ இத மாதிரி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வர இந்த டிகிரி வந்து இந்த இடத்துல வரதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட்ல இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட் டிகிரி வந்து அப்படியே ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இது ஒரு பேரலல் லைன் தானே, அப்படியே இது எடுத்துட்டு வந்து அப்படியே இது மேல வச்சோம்னா அப்படியே எக்ஸாக்டா இது மேல வந்து மேற்படும். ஓகேவா? அது மேல அப்படியே ஓவர்லேப் ஆயிடும். சோ அதே மாதிரிதான் இங்க இருக்கிற டிகிரி வந்து சமமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல 25 டிகிரி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்களா, இங்க இருக்கிற ஆங்கிள் அப்படியே இங்க இருக்கிற ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இங்க வர ஆங்கிளே தான் இங்கேயும் வரும். அதே மாதிரிதான் அந்த ஆங்கிளே தான் ஆப்போசிட்ல இங்கேயும் வரும். ஓகேவா? சோ இது வந்துட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கினாலே போதும், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இங்க ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு இங்க வர ஆங்கிள் எது கேட்டாலும் உங்களால வந்து ஈஸியா சொல்லிட்டு முடியும். இப்ப இங்க 25 டிகிரி தானே, சோ இங்க வர ஆங்கிள் தான் வந்து இங்க வரப்போகுது. சோ இங்க இருக்கிறது கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா, சோ ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குன்னா டோட்டலா உங்களுக்கு வந்து 180 வரும். டோட்டலா ஓகேவா? டோட்டலா உங்களுக்கு வந்து 180 டிகிரி. இந்த 180 டிகிரில உங்களுக்கு வந்து 25 தெரிஞ்சிச்சு. 180 டிகிரில உங்களுக்கு 25 தெரிஞ்சிச்சு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? இது இந்த 180ல இருந்து 25 நீங்க கழிச்சணும். 180ல இருந்து 25 கழிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 180 - 25. 180 - 25 நீங்க கழிச்சீங்கன்னா என்ன வரும்? இது 5,
7 2 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் 5 1 155. ஸோ இந்த இடத்துல வர ஆங்கிள் உங்களுக்கு வந்து 155 இருக்கும். ஓகேவா, 155 டிகிரியா இருக்கு. இந்த டோட்டலா சேர்த்து 180. இந்த இடம் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 155 இருக்கும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன், அவங்க வேற எதுனாலும் கேட்கலாம். இல்ல ஒரு சில கொஸ்டின்ல வந்து இங்க டைரக்டா நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. 1ன்னு கொடுத்துட்டு இந்த ஆங்கிள் வந்து இங்க 1 2 3 4 5ன்னு கொடுத்துட்டு இங்க இருக்கிற ஆங்கிள் வந்து எதுக்கு சமமா இருக்கும், ஆங்கிள் 1 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அது மாதிரி கேட்பாங்க. எப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆங்கிள் வந்து 1ன்னு வருது. ஓகேவா, இங்க 1, இந்த இடத்துல 2, இங்க 3, இங்க 4 5 6 7 8 இப்படி கொடுத்துட்டு ஆங்கிள் 1 வந்து எதுக்கெல்லாம் ஈக்குவலா இருக்கும், இங்க கொடுத்துருக்கிற டிகிரில வந்து எதுக்கெல்லாம் வந்து ஆங்கிள் 1 ஈக்குவலா இருக்கும், எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 1 2க்கு ஈக்குவலா இருக்கும், 1 அதே மாதிரி 5க்கு ஈக்குவலா இருக்கும், அதே மாதிரி 6க்கும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, 1 ஈக்குவல் டு. ஓகேவா, அதே மாதிரி இப்போ 3 எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 3 அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற 4க்கு ஈக்குவலா இருக்கும். அதே இந்த 3 தான் இங்கேயும் வரப்போகுது 7. அதே இந்த 7க்கு ஆப்போசிட்ல 8 இருக்குன்னா அப்போ அதுவும் வந்து அப்படியே ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள்ஸ்லாம் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ அதையும் பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க பையனுக்கு வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ சொல்லியிருக்கான் இது மாதிரி வந்திருக்குன்ட்டு, கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்க. ஈஸி தான் இருக்கிறதுலே இது. ஓகேவா, சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, நான் சொன்னால 14 கொஸ்டின் தான் நம்ம பையனுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது வந்து நம்மளுக்கு ரீசனிங் தான் சொன்னான் பையன். சரி, அது வரைக்குமே சொல்லியிருக்காங்க, பெரிய விஷயம் தான் நம்மளுக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. AC3 CF6 FI9 அடுத்தது என்ன வரும், ஓகேவா. நான் வந்து ரீசனிங் கொஸ்டின் எடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து அடிக்கடி சொன்ன ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏபிசிடோ பொசிஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அது ஞாபகம் வச்சுதான் ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க AC, அப்ப இது 1 இது 3, இந்த 3 தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல இருக்க இந்த C தான் இங்க ஃபர்ஸ்டா வந்திருக்குது. இந்த இடத்துல இருக்க C ஃபர்ஸ்டா வந்திருக்குது. அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, Fன்னு கொடுத்துருக்காங்க. Fோட நம்பர் தான் உங்களுக்கு வந்து 6. இது 3 இது 6. அடுத்தது இந்த F இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ஐன்னு வந்திருக்குது. என்னதான் பண்ணிருக்காங்க, அப்போ கூட்டி இருக்காங்க. ஓகேவா, 1 எவ்வளவு கூட்டியிருக்காங்க பாருங்க, 3 6. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இங்க 6 வந்துச்சா, இது வந்து மறுபடியும் 6 9. அடுத்தது இது என்ன வந்திருக்கும், ஐயோட நம்பர் தான் 9 வரும். அடுத்தது என்னால ஸ்டார்ட் ஆயிருக்கும், உங்களுக்கு இதே ஐல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஓகேவா, ஐல ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேவா, இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 1 3 3 6 6 9. அடுத்தது 1 3 3 2 6. மூணாவது ஏற்பாடுல மல்டிப்ளை பண்ணிருக்காங்களா, 1 3 2 3 6 3 9. அடுத்தது நாமும் 12. அப்ப அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு 12 வரும். 12வது பொசிஷன்ல வர்ற நம்பர் லெட்டர் நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா L. ஓகேவா, என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியே 3ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. 1 3 2 3 6 3 3 9. அப்புறம் என்ன வரும், நாமும் 12ன்னு வந்திருக்கணும். ஸோ 12ல வர லெட்டர் நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா L. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா, ஈஸியான கொஸ்டின் தான். அப்ப IL 12 தான் ஆன்சரா இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாத்துடலாமா. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு, அடுத்த கொஸ்டின்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களான்னு யோசிக்கிற அளவுக்கு கேட்டிருக்காங்க. MNO அடுத்த நம்பர் என்ன வரும், அடுத்த லெட்டர் என்ன வரும், MNO. அடுத்தது ABCD தெரிஞ்சா போகும், P MNO, சாரி மன்னிக்கவும், MNO வந்திருக்கு. அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க, இங்க பாருங்க, M வந்து நம்மளுக்கு 13, இது வந்து 14, ஓன்றது நம்மளுக்கு 15. ஓகேவா, 13 14 15. அடுத்தது நம்மளுக்கு 16 வரணும். 16னா T. அப்படியே 1 கூட்டி இருக்காங்கன்றதான் அர்த்தம். அப்படியே ABCD தான், ABCDEFG. ஓகேவா, அப்படியே சொல்லிட்டு வந்திருக்க மாதிரி தான் இங்க வந்து சொல்லிருக்காங்க. ஆனா நமக்கு சென்ட்ரல் இருந்து ஆரம்பிச்சிருக்கேன், சென்ட்ரல் கிட்ட ABCD தெரியாதான் நான் நம்மளுக்கு ஈஸியா சொல்லிடலாம். ஓகேவா, சரி அடுத்த கொஸ்டின் எப்படி சொல்லிருக்காங்கன்றத பாருங்க. அரேஞ்சிங் இன் ஆல்பபெட்டிக் ஆர்டர். ஓகேவா, ஒரு 4 லெட்டர் கொடுத்துருவாங்க. ஓகேவா, நான் ரீசனிங்ல நிறைய வந்து சொல்லியிருப்பேன். அந்த துரந்தர் சீரிஸ் எல்லாம் வந்து நான் போட்டிருப்பேன் பாருங்க வீடியோ, அதுல பாருங்க மாடல் கொஸ்டின் அப்பலயே வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வேற எதுல சொல்லியிருப்பேன், ஃபுல் டெஸ்ட், அந்த 3 ஃபுல் டெஸ்ட் ஃப்ரீ வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட். ஸோ அதுலயும் வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஒரு 4 வார்த்தை வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா, 4ல இருந்து ஒரு 5 வார்த்தை வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும், எது தேர்ட் வரும். நம்ம எப்படின்னா நம்மளோட பேர் வந்து அட்டனன்ஸ்ல இருந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுதுறாங்கல்ல, ஸோ அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். ஓகேவா, நிறைய இது ரொம்ப ஈஸி தான், நீங்களே கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஸோ கொஸ்டின் வந்து அவன் எந்தெந்த வேர்டு கேட்டாங்கன்னு தெரியல, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேவா, சரி அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா. ரேங்கிங் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைங்க, ரேங்கிங் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லை, ரொம்பவே ஈஸி தான் ரேங்கிங்ல. ஓகேவா, என்ன கொஸ்டின் இந்த இடத்துல பாருங்களேன், R is 4th from the left. ஆர்னு ஒருத்தருக்காரு,
4வது ஃப்ரம் லெஃப்ட்னா நம்மளுக்கு இதுதானே. ஸோ நீங்க பார்க்கும்போது எது லெஃப்ட், இது லெஃப்ட் இது ரைட், நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு எது லெஃப்ட் ரைட்டோ உங்களுக்கு பார்க்கும்போது அதுதான் லெஃப்ட்னு எடுத்துக்கணும். ஓகேவா, இது லெஃப்ட் எனக்கு இது ரைட், அப்ப இதுதான் லெஃப்ட். ஓகேவா, ஆர்ன்றவர் இந்த லெஃப்ட்ல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கிறாருன்னா ஃபர்ஸ்ட் இவங்க சொல்லிக்கிறது 4th ஃப்ரம் த லெஃப்ட், எஸ் இஸ் 9th ஃப்ரம் த லெஃப்ட், ஃபைண்ட் த பிட்வீன் நம்பர்ஸ் ஆர் அண்ட் எஸ். அப்ப என்ன சொல்லிருக்காங்க, இது லெஃப்ட். ஓகேவா, அது மட்டும் தெரிஞ்சுக்கணும், லெஃப்ட் இது ரைட். இந்த இடத்துல வந்து ஆறுன்னு ஒருத்தர் இருக்காரு 4th ஃப்ரம் த லெஃப்ட், அப்போனா 1 2 3 4 இந்த இடத்துல இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் 6 இருக்காரு. ஓகேவா, 6 இருக்காரு. அடுத்தது பாருங்க, எஸ்ன்றவர் எங்க இருக்காருன்னா 9th ஃப்ரம் த லெஃப்ட், அதாவது வந்து இடதுபுறத்துல இருந்து 9வதா இருக்காரு. அப்படின்னா 1 2 3, இவன் 4வது இடத்துல இருக்கானா, இது 4, இந்த இடத்துல 5 6 7 8 9. ஓகேவா, அப்ப இந்த இடத்துல வந்து எஸ் இருப்பாரு, இந்த இடத்துல வந்து 9. இவங்களுக்கு பிட்வீன்ல எத்தனை பேர் இருக்காங்க, நடுவுல வந்து எத்தனை பேர் இருக்காங்க சொல்லிடலாமா? 5ன்னு ஒருத்தர் இருக்காங்க, 6ன்னு ஒருத்தர் இருக்காங்க, 7 8, அப்ப எத்தனை பேர் இருக்காங்க மொத்தமா இந்த இடத்துல? 4 பேர் இருக்காங்க. உங்களுக்கு டோட்டலா வந்து 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா, சோ மொத்தமா இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. கொஸ்டின் வந்து நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல பண்ணி என்ன தெரியுமா கேட்டீங்க, ஆப்ஷன் கொடுப்பாங்களான்னு கேட்டு வச்சிருக்கீங்க. கண்டிப்பா ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஆப்ஷன் கொடுக்காமலாம் உங்களுக்கு சால்வ் பண்ண சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதே நேரத்துல வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டு வச்சிருக்கீங்க. நெகட்டிவ் மார்க்லாம் இல்ல. ஓகேவா, சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. தெரியலனாலும் வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து டிக் பண்ணி வச்சுட்டு வாங்க. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? ஸோ லாஸ்ட் ஃபைனல் வந்துட்டோம். 78 68 57 45 நம்பர் சிஸ்டம்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, சாரி, நம்பர் சீரீஸ்ல இருந்து. ஓகேவா, 78 68 57 45 அடுத்த வர 2 நம்பர் வந்து என்னவா இருக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா என்ன பார்ப்போம், டிஃபரன்ஸ் தான் பார்ப்போம். ஓகேவா, 78 68 என்ன பண்ணிருக்காங்க பார்த்தாலே தெரியுதா? 78 68 10 வந்து கழிச்சிருக்காங்க. ஓகேவா, 78ல இருந்து 10 கழிச்சிருக்காங்க. அடுத்தது 68 57 இதையும் பார்த்தாலே தெரியுதா? 11 வந்து கழிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்க 57 45 12 கழிச்சிருக்காங்க. அப்ப அடுத்தது என்ன பண்ணிருப்பாங்க? 10 கழிச்சிருங்க, 11 கழிச்சிருங்க, 12 கழிச்சிருங்க. அடுத்தது என்ன பண்ணிருப்பாங்க? 13 கழிச்சிருப்பாங்க. அப்ப -13 பண்ணோம்னா 45ல நம்மளுக்கு 13 போச்சுன்னா என்ன ஆகும்? 5ல 3 போச்சுன்னா நம்மளுக்கு 2, 4ல 1 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3, 32. ஓகேவா, இந்த இடத்துல 32ன்னு வருது. அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க? 13க்கு அப்புறம் 14 வந்து கழிச்சிருப்பாங்க. ஸோ 32ல இருந்து நம்மளுக்கு வந்து 14 கழிச்சிருப்பாங்க. அப்போ 32 - 14, 32 - 14. அப்ப என்ன ஆகும்? 12ல 4 போச்சுன்னா உங்களுக்கு 8 வரும். இது 2 இருக்கும். 2ல 1 போச்சுன்னா உங்களுக்கு 1. அப்ப என்ன வருது இந்த இடத்துல? 18. ஸோ ஒரு நம்பர் 32, இன்னொரு நம்பர் உங்களுக்கு வந்து 18ன்னு வந்து கிடைச்சிருக்கும். ஈஸி தானே? ஸோ வந்து எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குது. இது போக உங்களுக்கு ஜிஎஸ் ஜிகே ஓகேவா, இதுவும் வந்து ரொம்பவே ஈஸியா தான் இருக்கு. ஸோ வந்து என்ன பண்ணலாம், நெகட்டிவ் மார்க்கும் இல்லை, அது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஓகேவா, பாஸ் மார்க் எவ்வளோன்னு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. பாஸ் மார்க்லாம் எக்ஸாக்டா சொல்லிட முடியாதுங்க, அவங்க வந்து ரிசல்ட் விரத்தில் தான் இருக்குது. நீங்க எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சேஃப் ஜோன்ல நீங்க இருக்குன்னா ஒரு 20 கொஸ்டின் மேல அட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, 20 கொஸ்டின் மேல உங்களால் அட்டன் பண்ண முடிஞ்சுன்னா நீங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கீங்கன்றத உறுதியா வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா, மேக்ஸிமம் வந்து ஒரு 25 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுதுன்றத பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியலையா, டிக் பண்ணிட்டு வந்துருங்க. எந்த கொஸ்டினுமே நெகட்டிவ் மார்க் இல்லை. ஸோ வந்து எல்லா கொஸ்டினுமே வந்து டிக் பண்ணிட்டு வந்துருங்க. நெகட்டிவ் மார்க் இல்லை, நிறைய பேர் அதான் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்க. கண்டிப்பா ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஆப்ஷன் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா 4 ஆப்ஷன் வந்து கொடுத்து இருப்பாங்க. சரியா? ஸோ செகண்ட் டேக்கான ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் இதே மாதிரி தான். மற்ற கொஸ்டின் பேப்பர்ஸும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. நான் சொல்லியிருக்கேன் அந்த டாப் 15 சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோ இருக்கும். நம்மளோட பிளேலிஸ்ட்டே வந்து ஆட் பண்ணிப்போம் நம்மளோட சேனல்ல. ஸோ நீங்க அதை போய் பாருங்க. அந்த 3 வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதை பார்த்தனால ஒரு 14 கொஸ்டின் வந்து ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, பார்த்துட்டு போனீங்களே அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நிறைய வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே வந்திருக்கு. ஓகேவா, நான் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அதை அங்கேயே வந்து போயிட்டு ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, எல்லாரும் நல்லா பண்ணுங்க. இதை பார்த்துட்டு போய் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து இன்னமும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.